சமீப காலமாக 2 சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருப்பதாக ஆய்வு சொல்லுது. அந்த 2 சொல் என்ன தெரியுமா? ஒன்று சாரி, இன்னொன்னு ஸ்ட்ரெஸ். நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், இன்னொன்னு சாரி. எதை கேட்டாலும், எந்த தப்பு செஞ்சாலும் சாரி. இந்த 2 சொற்கள். நான் உங்க எல்லார்கிட்டயும் இன்னைக்கு ஒரு விதையை விதைச்சிட்டு போறேன். நாம மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா என்ன? இந்த குட்டி பசங்க எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுங்க, எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. இந்த குட்டி பசங்களை ஆரம்ப காலங்களில் எப்படி டான்ஸ் ஆட வச்சோம்? நாம யானை மாதிரி, பூனை மாதிரி அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அழகா அவங்க நின்றுட்டு போவாங்களா தெரியல. இப்போ என்ன பண்றாங்க? இப்போ பேரிரைச்சலின் அந்த பெரும் ஓசைக்கு நடனம் ஆடி விட்டு போகிறார்களா இல்லையா? என்ன காரணம்? அப்படிலாம் கொண்டு வந்து நிறுத்தினா புள்ள நிக்காது, அழும். இந்த மாதிரி வெடி வெடிச்ச மாதிரி, தப்பு கட்டின மாதிரி டான்ஸ் ஆட சொன்னா ஆடும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ். எனக்கு ஒண்ணும் இல்லை, அந்த குழந்தை ஆடிட்டு இருக்கு, பின்னால திரும்பி பார்த்தா 3 பெற்றோர்கள் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை அவங்கள பார்த்து ஆடிட்டு இருக்கு. இந்த தொழில்நுட்ப கருவியை நாம் வைத்துக்கொண்டு நம்மை நாமே சரியாக பேணாதவர்கள் நம் குழந்தைகளை எப்படி பேணிவிட முடியும் என்று நான் கேட்கிறேன். நமக்கு நாமே முதல்ல சில விரதங்களை ஏற்படுத்திக் கொள்வோம். நீங்கள் எல்லோரும் குழந்தைகளுக்கு பெற்றோராக இருக்கிறீர்கள் தானே? விரதம் இருக்கின்ற மரபு தானே பாண்டிய நாட்டு மரபு. நான் சொல்றேன், டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், அது தூங்காத நேரமா இருக்கணும். போன் இல்லாம இருக்க பழகி பாருங்க. நான் சொல்லுவது பெரிய தியானம். ஒரு குழந்தைங்க வாணியம்பாடியில் என்கிட்ட கேட்குறான், என்ன பதில் சொல்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. அவன் சொல்றான், மேடம் அப்பாவனுடைய ஃபோன் எடுத்து ரீல்ஸ் ஆன் பண்ண, 1 நிமிஷம் தான் பார்க்கலான்னு பார்த்தேன், 8 மணி நேரம் ஆகியிருந்துச்சு மேடம். தலை இப்படி தூக்கும்போது. கிளாஸ் 9 மணிக்குள்ள போனேன் மேடம், 10 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிரோன்னு பார்த்துட்டே இருந்தேன் மேடம், 5 மணி நேரம் ஆயிடுச்சு மேடம், மணியை பார்த்தா 10:10 ஆயிருக்கு மேடம். அவனுக்கு கிளாஸ் போவே மாட்டேங்குது, ரீல் பார்த்தா டைம் ஓடுது. என்ன பண்றது? நம்முடைய ஆர்வத்தை எங்கே நாம் கொண்டு நிலைத்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? ஐன்ஸ்டீன் சொல்லுவதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தொழில்நுட்ப கருவிகளால் இந்த உலகம் நிறைந்திருக்கின்ற பொழுது இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறான் ஐன்ஸ்டீன். புருஷன் பாஸ்வேர்ட் பொண்டாட்டிக்கு தெரியாது, பொண்டாட்டி பாஸ்வேர்ட் புருஷனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருச்சுனாலே மாத்திருவாங்க, அடுத்த நாளே மாத்திருவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்படி தீர்வு? நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு ஒரு விதையை விதைச்சிட்டு போறேன். இந்த கையில ஒரு கொல்லிக்கட்டை வச்சிருக்கீங்கல்ல, வச்சிருக்கீங்களா? நமக்கு நாமே வச்சுக்கிற தீ அது. முதல்லலாம் போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடி போவோங்க. என்ன இப்போ போன் வந்தா வெளியில ஓடி போறாங்க, டவர் கிடைக்கலன்னு. திருட்டுத்தனம். டவர்லாம் கிடைக்குது. நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன், பாத்ரூமுக்கு போறீங்களா இல்லையா? காலையில் 3 நிமிஷம்லேருந்து 8 நிமிஷம் ஆகுமா பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு? குளிக்க சொல்லலை நான், பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு. அந்த 8 நிமிஷம் கூட உங்களால் தனியாக இருக்க முடியாதா? செல்போன் எடுத்துட்டு போறவங்க எத்தனை பேர்? நான் ஒரு டீச்சராக சொல்றேன் இந்த விஷயத்தை, ஒரு தாயா இந்த விஷயத்தை சொல்றேன். நீங்கள் எப்பொழுது உங்களுக்குள் தனிமையாக இருப்பதில் அச்சப்படுகிறீர்களோ அப்பொழுதே சகல விஷயங்களும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகத்தான் வந்து சேரும். தனிமையில் இருப்பதற்கு அச்சப்படுகிறீர்கள். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உடன் தேவைப்படுகிறது. அந்த உடன் தேவைப்படுகின்றவர்கள் உங்களிடத்தில் எந்த கேள்வியும் கேட்காதவர்களாக, வெறும் தகவல்களை தருகின்றவர்களாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இந்த விஷயத்திலிருந்து மீண்டு வாங்க. உங்களில் நீங்கள் தனிமையில் உங்களை நீங்களே என்கேஜ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோன்னு பாருங்க. அதனால்தான் தமிழ் மரபு கலையை தனி மனிதனுக்கு அறிமுகம் செய்தது. கலைஞர்களாக இருந்தோம் நாம், வாசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்தது. கோயில்களிலே சாமி கும்பிடுவதற்கான
பழக்க வழக்கங்களில் ஒரு சமூகம் ஈடுபடுத்தப்பட்டு இருந்ததற்கு காரணம் அவர்கள் தனிமையாக இல்லை, அவர்கள் தன்னில் நிறைவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற மரபு ரீதியான தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் நாம். நமக்கு இந்த தொழில்நுட்ப கருவி மிகப்பெரிய கேடாக வந்து சேர்ந்திருக்கிறது. ஒரு குடிகாரன், சரியான குடிகாரன், குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்து புரண்டுகிட்டு இருக்கான். பக்கத்துல சாராய கடை. சாராய கடைக்கு ஒரு இளைஞன் சாராயம் வாங்க வந்தான். வாங்கினவருடைய காலை எட்டி பிடித்து கொண்ட அந்த குடிகாரன் சொன்னான், நீ குடிக்காத, எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடு. அந்த இளைஞன் அவன் கைகளை கால்களால் எட்டி உதைத்து விட்டு, உனக்கு வாங்கி கொடுக்கிறேன், ஆனா நான் குடிக்க வேணான்னு சொல்றதுக்கான தகுதி உனக்கு கிடையாது. யாருக்காவது அறிவுரை சொல்லணும்னா அதுக்கு தகுதி இருக்கணும். தகுதி உனக்கு இல்லை, நீ அறிவுரை சொல்லுவதற்கு தகுதி உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குடிகாரன் சொன்னதை நான் சொல்றேன். அப்போ இந்த குரல் புரியும் பாருங்களேன். குடிகாரன் சொன்னானா, நீ குடிக்காதேன்னு சொல்றதுக்கான தகுதி இதோ குடிச்சிட்டு சாக்கடையில கிடக்கிறனே, என்னை விட இந்த உலகத்தில் வேறு யாருக்கு இருந்து விட முடியும்னு கேட்டிருக்கான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போல்லாம் நான் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், இந்த தலைமுறையின் மீதே வைக்கிறேன். என்ன தெரியுமா? ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு தயாராக இருக்கும் நம் காதுகள் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக சிந்தனை பூர்வமாக பேசுகின்றவர்கள் பேச்சை கேட்பதே இல்லை. காதுகள் அதுக்கு பழக்கவே இல்லை. அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு குரலினுடைய ஓசையின் மீது கவனம் கொள்ளாமல், அதன் தொனியின் மீது கவனம் கொள்ளாமல், அது சொல்லப்படுகின்ற கருத்தின் மீது கவனம் கொள்வதற்கான தயாரிப்புகளில் மக்களை ஈடுபடுத்துவதுதான் என் வேலையின் பிரதான வேலை. யார் எதை சொன்னாலும் அதை எப்படி கேட்பது? யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாமா? யார் சொல்றாங்கன்னு பார்க்க வேண்டாமா? இப்ப நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னேன், யார் சொல்றேன்னு பார்க்காத, என்ன சொல்லப்படுதுன்னு கேளுன்னு ஒரு விளக்கம் சொன்னேன்ல. அதே குரலுக்கு இப்ப நான் ஒரு விளக்கம் சொல்றேன், டோட்டலா கண்டென்ட் மாத்தி சொல்றேன். புரியுதான் பாருங்க. இப்பொழுதுதான் சமீபத்தில் விழுப்புரத்தில் ஏன் படிக்கணும்னு ஒரு பேச்சு பேசியிருக்கேன். நாம எல்லாருமே படிக்கணும், டிகிரி வாங்கிறதுக்காக இல்லை, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும், வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும். பேசுகின்றவர்கள், செயல்படுகின்றவர்கள், நிர்வகிப்பவர்கள், அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாம் படிக்க வேண்டும். பாருங்க, அக்பரினுடைய ஒரு அறை, பீர்பலை கையை பிடித்து இழுத்து கொண்டு அக்பர் அந்த ரூம்குள்ள வேகமா போறார். மெய்காவலாளி கூட வந்தவரை வெளியில கதவு சாத்தி வெளியில நில்லுன்னு உள்ள வந்து உட்கார்றார். கோபமாக பீர்பலை வீசுறார். வீசப்பட்ட பீர்பல் முன்னால் வந்து நிற்கிறான். உட்காருங்கிறார். உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து கொண்டு அக்பர் சொல்றார், நீ ஒரு நாள் என்னுடைய அவைக்கு லேட்டா வந்த. ஆமா, ஏன் லேட்டா வந்த நான் கேட்கும் போது நீ என்ன சொன்ன? நான் தியானம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னேன். எனக்கும் அந்த தியானத்தை கற்றுக்கொடு என்று நான் கேட்டேன். ஏன் கேட்டேன் தெரியுமா? நீ சொன்ன தியானம் செஞ்சா முன்னால இருக்கிற மனசுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அதனால தியானம் கற்றுக்கொள் என்று நீ சொன்னாய். நான் என்ன சொன்னேன்? நீ யார்கிட்ட கத்துக்கிட்டியோ எனக்கு நீ அதை கத்துக்கொடுன்னு சொன்ன. நீ என்ன சொன்ன? நான் கத்துக் கொடுக்க முடியாது, என் குருநாதர் தான் கத்துக் கொடுக்க முடியும்னு சொன்ன. நான் உன்கிட்ட கெஞ்சினேன், உன் குருநாதரை இங்க கூட்டிட்டு வா, நான் கத்துக்கிறேன்னு. குருநாதரெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, நீ தான் குருநாதர்கிட்ட போகணும்னு. அரசு வேலையில் இருக்கிறேன் நான், என்னால போக முடியல. யாரையோ கூப்பிட்டு தியானம் கத்துக்கிட்டேன், இதோ செய்யறேன், சரியா இருக்கான் பார் அப்படின்னு உட்காந்து தியானம் பண்ணார். 2 பேர்கிட்டையும் நியாயம் இருக்கு. பீர்பல் பார்த்தான், அக்பர் தியானம் செய்கிறார், தப்பா செய்கிறார். சரியில்லையே, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுமே, மனம் பாதிக்கப்படுமே, சரியான சிந்தனையில் இல்லையே, நாடி துடிக்குதே, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு வேலை செஞ்சார் பீர்பல் அப்படின்னார். உள்ள இருந்த மெய்காவலாளி உள்ள ஓடி வந்தான். வெளியில இருந்தவன்
தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய் அப்படின்னார் பீர்பல். இந்த சத்தத்துல முழிச்சிட்டா அக்பர். பீர்பலனுடைய ஆணையை கேட்டபடி அப்படியே நிற்கிறான் மெய்காவலன். அக்பர் விழித்து சொன்னார், என்ன சொன்னாய்? என்னையா கைது செய்ய சொன்னாய்? எவ்வளவு நியாயமாக இருக்கிறேன் நான், எவ்வளவு திமிர் உனக்கு? என்னை கைது செய்ய சொன்ன பீர்பலை கைது செய் என்றான் அக்பர். மெய்காப்பாளன் பீர்பலை கைது செய்தான். கையிலே விலங்கிட்டபடி பீர்பல் சொன்னான், ஐயா, யார் சொல்லி கொடுக்கணுமோ அவங்க தாயா சொல்லி கொடுக்கணும், மற்றவங்க சொல்லி கொடுத்தா அது செல்லுபடி ஆகாதியா, இதை உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான் அப்படின்னு உடனேயே இழுத்து செல் அப்படின்னு பாருங்க. இழுத்துட்டு போயிட்டாங்க. சீன் முடியுது. நான் இப்ப இந்த குரலை சொன்னது பீர்பலுக்காகவோ அக்பருக்காகவோ இல்லை, மெய்காப்பாளனுக்காக. மெய்காப்பாளனுக்கு இந்த குரலினுடைய அர்த்தம் புரிந்திருக்கிறது. அவனும் சொன்னான் கைது செய்ய சொல்லி, இவனும் சொன்னான் கைது செய்ய சொல்லி. மெய்காப்பாளனுக்கு புரிந்து போயிற்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் கேட்க முடியாது, அது எந்த வாயிலிருந்து வருகிறது என்று கூட கேட்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். படித்தால் தானே தெரிகிறது எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. இந்த உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாருக்கும் இருக்கிற சொல் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் தமிழ் டீச்சர், ஆனா இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப ஆர்வம். நான் சரளமாக பேசுவேன், எழுதுவேன், வாசிப்பேன், புரிந்து கொள்வேன். 100 நாள் புள்ள என்ன பண்ண போகுது ஸ்கூலுக்கு? 100 நாளும் எல்கேஜிங்க, லேபர் வார்டுல இருந்து அப்போதான் வர்ற மாதிரி இருக்குது. 100 நாளும் ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, ஒரு கருமாதிக்கு போறதில்ல, ஒரு சாவுக்கு போறதில்ல, ஒரு கோயில் திருவிழாவுக்கு போறதில்ல, உடம்பு சரியில்லைன்னா அம்மா அப்பா கால் பிடிக்க தெரியறதில்ல, ஒரு வெந்நீர் வச்சு வெடிக்க தெரியறதில்ல. தனக்குத்தானே ஸ்கூல் இருக்கிற காலத்துல வீட்டுல ஸ்கூல் இல்லாத மாதிரி உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்குங்கிறது தெரியறதில்ல. எந்த அனுபவம் கிடையாது. 98 மார்க் வாங்கணும். நான் சொல்லட்டுமா பெற்றோர்களே, இந்த 98 மார்க் வாங்கணும்னு யாராவது இருக்கிறீங்கன்னா சொல்றேன். நான் அவ்வளோ மார்க்லாம் வாங்கினவே இல்லை. ஆனால் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன், பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிறேன். 2 லட்சம் ரூபா மாத சம்பளம் எனக்கு. 31 நாடுகள் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை. வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு மதிப்பெண்கள் நிறைய வாங்குவது அவசியம் இல்லை. ஆனால் படித்துக் கொள்கிறானா உங்கள் மகன்? படித்துக் கொள்கிறாளா உங்கள் மகள்? பாஸ் பண்ணிடுறாளா? ஃபெயில் ஆகாம தன்னுடைய அட்டைன் பண்ற உச்சமான இருக்கக்கூடிய 75 வாங்கிறாளா? பாராட்டுங்க. ஃபெயில் ஆகாம இருக்கிறாளா? பாராட்டுங்க. ஃபெயில் ஆகிற பிள்ளை பாஸ் ஆயிடுதா? பாராட்டுங்க. எனக்கு கேட்டா அம்மா அப்பா வாங்கி கொடுக்கிற 50,000 சைக்கிள் ஓட்டிட்டு வர பையனை விட அம்மா அப்பா கொடுக்கிற 5 ரூபாய் 10 ரூபாவை சேர்த்து வச்சு 1500 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட்ல சைக்கிள் வாங்கி ஓட்டுறான் பாருங்க, அவன்தான் இந்த உலகத்தை ஆள பிறந்தவனே தவிர 50,000 சைக்கிள் ஓட்டிட்டு வர்றவன் கிடையாது.